அனைவருக்கும் சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். உலக புத்தக நாள் நல்வாழ்த்துக்கள். நாம உலக புத்தக நாளை ஒட்டி ஒரு சிறப்பு பதிவாக நெய்வேலி அசோக் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். இவங்க மொழிபெயர்ப்பு துறையில் 6 வருடங்களாக பணிபுரிந்துட்டு இருக்கிறார். 7 புத்தகங்கள் மொழிபெயர்ப்பு செய்திருக்கின்றார். 20 கட்டுரைகளை மொழிபெயர்ப்பு செய்திருக்கின்றார். மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளர். இவர்கிட்ட நாம மொழிபெயர்ப்பு நூல்களை பற்றிய அதன் வரலாறு பற்றியும் அதன் பயணத்தை பற்றியும் அதன் அவசியத்தை பற்றியும் சுவாரஸ்யமான தகவல்களை நாம் உலக புத்தக நாளை ஒட்டி தெரிந்து கொள்ள வந்திருக்கின்றோம். இப்போ நீங்க 6 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கீங்க, மொழிபெயர்ப்பு செஞ்சீங்க. அப்ப அது எந்த மொழியிலிருந்து எந்த மொழிக்கு மொழிபெயர்த்தீங்க? இந்த 6 புத்தகம் பார்த்தீங்கன்னா தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கேன் எல்லாமே. கொரோனா காலகட்டங்களில் ஆரம்பிச்சது என்னுடைய இந்த பதிவு. ஏன் ஆரம்பிச்சுனாக்க, பொதுவாகவே இந்த தமிழ் சூழல்ல அந்த அளவுக்கு வெளி உலகத்துக்கு இந்த சமூகம் குறித்தோ அல்லது இங்க இருக்கக்கூடிய நடைமுறை குறித்தோ பெருசா போய் சேரலை. நீங்க இப்ப மேலை நாடுகள்ல இப்ப கிரேக்க ரோமானியன் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு கிபி 5-10 வந்து போச்சுங்க. நம்மளுடைய சமகால எந்த விஷயமும் ரொம்ப பொறுமையாக வெளில போகுது. இப்பதான் அரசாங்கங்கள்லாம் அதுக்கான செலவுகளை பண்ண ஆரம்பிச்சிருக்கு. நான் கொரோனா காலகட்டங்களில் நான் சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் இல்லை பண்பாட்டு தரம் சார்ந்து நான் எழுதி கொண்டு போகணும் அப்படின்னு ஆரம்பிச்சது. முதல்ல ஒரு புத்தகம் பார்த்தீங்கன்னா த நைட்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தை தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கு நைட்ஸ் அப்படின்ற பேரில் கொண்டு போகிறேன். அது நிலவுடைமை சம்பந்தப்பட்ட நிலவுடைமை, அது எப்படி மக்களுக்கு சாமானிய மக்களுக்கு சேருது. அது எழுதுறது பெரியார் சரவணன் சொல்லிட்டு ஒரு தொடர் எழுதுறாரு, திருச்சி மாவட்டம். அவரு அந்த பகுதியில் நிலம் எப்படி சாமானிய மக்களுக்கு சேருது அப்படின்னு அவர் எப்படி எழுதுனது? அவர் பார்த்தீங்கன்னாக்கா 2016-15 காலங்களில் எழுதுனது. அது எல்லாமே அப்படி விட்டு போச்சுங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் காம்ரேட் புத்தான்னு சொல்லிட்டு அவரே தோழர் புத்தர்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு. அந்த புத்தகம் நீங்கள் புத்தரை எத்தனை வருஷமா எப்படி பார்த்தீங்களோ அது என்டையரா மடைமாற்றி வேற ஒரு கோணத்துல பாக்குறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றது, புத்தரை நார்மலா ஒரு ஆன்மீகவாதி பாக்குறதுக்கும் ஒரு கடவுளா பாக்குறதுக்கும் நம்மளுடைய தோழரா பாக்குறதுக்கும் இன்னும் ஓஷோ வேற ஒரு கோணத்துல கொண்டு போவாரு. அப்படி பார்க்கும்போது அவர் தோழர் புத்தர்னு சொல்லி கொடுக்குறாரு. நான் காம்ரேட் புத்தன் மாத்தி பதிப்பிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பெரியாருடைய பெண்ணியன் அடிமையான ரொம்ப ஃபேமஸான புத்தகம். நிறைய பேர் மொழிமாற்றம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நான் வேற ஒரு ஆங்கிளில் பண்ணேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அண்ணாவுடைய ஆரியமாயி அப்படின்ற ஒரு புத்தகம், மிக சிறந்த புத்தகம். சுதந்திர இந்தியாவில் தடை செய்யப்பட்ட புத்தகம், முதல் தடை செய்யப்படுது. அதை எத்தனையோ சுதந்திர இந்தியாவில் எப்படி தடை வருது எனக்கு, அதாவது இந்த இந்தியாவோட கட்டமைப்புல இவர்கள்லாம் ஒரு புரட்சிகர விஷயமா வைக்கிறாங்க. அவங்க ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க இல்லையா, இந்த புத்தகம் என்டையரா உடைக்கும் அதான் தடை செஞ்சாங்க. அது பிற்காலத்துல தடை நீக்கப்படுது. நிறைய தோழர்கள் அதை முயற்சி பண்ணாங்க. இலக்கிய ஆளுமைகளுடைய, அதாவது நான் பேர் சொல்ல விரும்பல, இலக்கிய ஆளுமைகளுடைய வாரிசுகள்லாம் ட்ரை பண்ணாங்க. பட் பண்ண முடியல. நான் பண்ண ஆரம்பிச்சு வெறும் 70 பக்கம் தான் அந்த புத்தகம். ஆனா எனக்கு 1.5 வருஷம் ஆச்சுங்க முடிக்க. 1.5 வருஷம் போல ஆயிடுச்சு. அவ்வளோ ஏன்னா அண்ணாவுடைய மொழி ஆளுமை அவ்வளவு எடுக்கை மூலையா வரும். எங்கிருந்து வார்த்தைகள் எடுக்கலாம் சொல்ல முடியாது. அவர் படிச்சது ஆங்கிலமா இருந்தாலும் தமிழும் அவருடைய தமிழ் விளையாடும். அது ஆங்கிலமும் நீங்க டிக்ஷனரி போடணும். நீ கூகுள் டிரான்ஸ்லேஷன் போட்டாலுமே ஆகாது. ஸோ தேடி போய் பண்ணணும். அது வெற்றிகரமாக முடித்தேன். அதே மாதிரி அண்ணாவுடைய நீதி தேவன் மயக்கம், அது ஒரு ஸ்ட்ரீட் பிளே. அது அதாவது ராவணன் அந்த மாதிரி பழைய கேரக்டர்ஸ் வச்சு ஒரு ஸ்ட்ரீட் பிளே பண்ணியிருப்பாப்புல. அதையும் மொழிமாற்றம் பண்ணி வெளியே அனுப்பிச்சோம். இப்போ இதில் எங்களுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, என்னுடைய பப்ளிஷர் மூலிமா நான் பண்ணுறப்போ எனக்கு சமீபத்தில் கிடைச்ச செய்தி அவர் சொன்னார், தோழர் இந்த மாதிரி உங்களுடைய புத்தகங்கள் 2-3 புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க வட இந்தியாவில் போயிட்டு இருக்கு. குறிப்பா சிறைசாலைகளுடைய லைப்ரரிக்கு போகுது, அங்கேயும் ஆர்டர்ஸ் வருது. வடகிழக்கு மாகாணங்கள்ல இருந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் அதிகமா வந்துட்டு இருக்குது அப்படின்ற செய்தி கிடைக்கும் பொழுது என்னுடைய தன்மை, என்னுடைய இங்க இருக்கக்கூடிய இந்த மண்ணுடைய தன்மை எல்லா இடத்துக்கும் போய் சேரும். ஸோ அப்ப மொழிபெயர்ப்பு அடிப்படையில் மட்டும்தான் இதை கொண்டு போய் சேர முடியும். நீங்க தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துக்கு தான் இத்தனை பண்ணிட்டு இருக்கேன். இப்போதான் முதல் முறையா ஆங்கிலத்துல இருந்து தமிழ்ல பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அது சார்லஸ் ட்ரையசன் அப்படின்ற ஒரு அமெரிக்க பாதிரியார். ஆக்சுவலா 50களுடைய ஆரம்பத்துல தமிழ்நாட்டுக்கு வராருங்க. அவர் மட்டும் வரல, இந்தியா சுதந்திரம் அடையுது இல்லையா,
அப்போ வந்து ஐரோப்பிய நாடுகள்லேருந்து அமெரிக்க நாடுகள்லேருந்து நிறைய குழுக்கள் அனுப்புகிறாங்க. எப்படி புதுசாக நாடு வருது இல்லையா, அதனுடைய கலாச்சாரம் எப்படி இருக்குது, கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு வராங்க. இந்த ரயசன் வந்து தன்னுடைய பிஹெச்டி பண்ணுறதுக்காக வராங்க. நம்ம எங்கேனாக்க நம்மளுடைய மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் அங்கேயே ஒரு பிஹெச்டி மாணவராக இது பண்ணுறாப்புல. அந்த 50லேருந்து 70 வரைக்குமான தமிழக மக்களை வந்து அவர் இங்கேயே இருக்கிறாரு. 70 வருஷம் இங்கேயே இருக்கிறாரு. இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் போகிறாரு. இந்த மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி போகுதுன்றது அவர் வந்து ஒரு 300 பக்கத்துக்கு ஆங்கில அந்த புத்தகத்தின் பேர் வந்து ரீஜியனலிசம் அண்ட் ரிலிஜியனிசம், த ஃபேமஸ் ஹிந்து ரிலிஜியன் அண்ட் தமிழ் ரினைசன்ஸ் அப்படின்னு சொல்லி பெரிய பேர். அது இன்ன வரைக்கும் யாருமே மொழிமாற்றம் பண்ணலை. நான் தான் மொழிமாற்றம் பண்ணி தமிழ் பண்ணிட்டு இருக்கேன். அநேகமாக இந்த வருடம் 2020 வந்து வெளியிடணும். அதுதான் என்னுடைய முதல் தமிழாக இருக்கும், தமிழ் புத்தகமாக இருக்கும். ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு ஆமாம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இவ்வளோ தூரம் உங்களுக்கு மொழிபெயர்ப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த தமிழ்லையே நேரடியாக எழுதாமல் மொழிபெயர்ப்பு செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு எதிலிருந்து வந்துச்சு? ஒரு ஸ்பார்க் வரும் இல்லையா? ஸ்பார்க் அப்படின்னாக்க எனக்கு இயல்பாக நான் என்னுடைய கல்லூரி காலங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஆங்கில இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு ஆமாம் அதிக இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு. பள்ளிக்கூடம் படித்தது பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆங்கிலேய பள்ளியை படிக்கிறேன். கல்லூரி காலங்கள் பார்த்தீங்கன்னா நான் சென்னைக்கு போயிடுறப்போ தமிழ் மாணவர்களோட பழகிறதோட அதிகமாக வடகிழக்கு மாகாண பசங்க, வடக்குன்றத விட இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் பஞ்சாபியர்கள், காஷ்மீரிகள். ஏன்னா வடக்குனாக்க இவங்க என்ன பண்றவங்க ஹிந்தி மாணவர்கள் அப்படி கிடையாது. வடகிழக்கு மாகாணங்கள்னாக்க என்டையரா ட்ரைப்ஸ், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொழி வச்சிருக்காங்க, ஒவ்வொரு பண்பாடு பொருள் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு காஷ்மீரி மாணவர்கள் அதிகம் நண்பர்கள் இருக்காங்க, பஞ்சாபி மாணவர்கள் இருக்காங்க. சென்னையில தான். நம்ம சென்னை வந்து ஹப்பு தானே, நம்மளுடைய எஜுகேஷன் ஹப் இருக்கு இல்லையா. ஸோ அவங்க வந்து பேசும்பொழுது எனக்கு இயல்பாக வந்து ஆங்கிலம் தான் எனக்கு இருக்கு. அவங்க வந்து அவங்க மொழியிலிருந்து சில விஷயங்கள் எனக்கு கொடுப்பாங்க. ஆங்கிலத்தில் தான் மொழி மற்றும் பண்ணி வரும். அதை பார்க்கும்போது வரும். இல்லை அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன வரும்னாக்கா அதிகமாக டிரான்ஸ்லேஷன் படம் கூட வரும். படங்கள் வரும்னாக்கா ஒரு ஹிந்தி படம் இருக்கும். நாங்கள் சப்டைட்டில் போய் தேடி எடுப்போம். கூகுளில் டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சப்டைட்டில் மூலிமா பார்க்குறது. அப்போ தமிழ் படங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது, மற்ற மொழிகளுக்கு இருக்காது. ஹிந்தி பாலிவுட் வந்து உங்களுக்கு அப்பயே வந்துச்சு. 2015, 16 டைம் 13 டைம்ல பார்த்தீங்கன்னா அவங்க சப்டைட்டில் போடுற ஃபாண்ட்டு கொண்டு வந்துட்டாங்க. இங்கே தமிழில் கொண்டு வரல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது அந்த முறையில். அப்படி வரும் எனக்கு அப்படியே ஒரு ஆர்வம் இந்த மாதிரி மொழி மாற்றம் பண்ணக்கூடியது. பட் மெல்ல மெல்ல அப்படியே கொஞ்சம் வாழ்க்கை சூழல் மாறுது. கொரோனா காலகட்டம் தான் எனக்கு பெரிய இது. ஏன்னா எல்லாருக்குமே வாழ்க்கை திருப்பி போடுச்சு இல்லையா. அந்த காலகட்டங்களில் சரி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்றப்போ எனக்கு பிடித்த புத்தகம் அந்த நிலவோடமை புத்தகம். அதை வந்து சரி மொழி மாற்றம் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் மொழி மாற்றம் செய்யும்போது உங்களுக்கு 2 மொழியிலுமே ஆளுமை இருக்கணும் இல்லையா? ஆமாம், ஆளுமைன்ற அளவுக்கு சொல்ல தேவை. நம்ம ஓரளவுக்கு பேசி பழக தெரிச்சாலே போதும். அது ஒரு ஆளுமை அப்படின்ற அளவுக்கு நம்ம கொண்டு போக தெரியும். சாமானிய மக்களுக்கு யார் வேணாலும் பண்ணலாம். ஏன்னா மொழின்றது எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுமையோட அது வந்து அறிவுன்னு சொல்ல முடியாது. அது ஒரு கருத்து சொல்லல. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் மாறுபடும். இது வந்து இப்படிதான் சொல்லியிருக்காங்க புரியணும் இல்லைங்களா? அதுக்காக சொல்றேன். ஆமா கண்டிப்பா ஆமா கண்டிப்பா தெரிஞ்சுதான் ஆகணும். அது தெரியாம பண்ண முடியாது. அந்த புத்தகம் மூலம் மொழி மாற்றம் பண்ணி நல்ல சக்சஸ் ஆகுது. அப்போ வந்து எனக்கு என்னன்னாக்க இன்னும் கடந்த 10 ஆண்டுகள்ல நான் வந்து அவங்ககிட்ட ஒவ்வொரு வார்த்தையா சொல்லி சொல்லி மொழி மாற்றம் நான் வந்து ஒவ்வொன்றா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்களா, சில விஷயம் நான் நிறைய விட்டுட்டு போயிடுவாங்க. நான் ஒரு விஷயம் சொல்லும் பொழுது ஒரு புத்தகத்தை பத்தி நீங்களே சொல்ல முடியும்னாக்க நீங்க படித்து 100 பக்கத்தையும் சொல்ல முடியாது அவங்ககிட்ட. சாராங்கள் மட்டும் சொல்ல முடியும். நான் இப்ப மொத்தமா அவங்ககிட்ட கொடுக்குறப்போ அவன் எனக்கு புதுசா கதை சொல்றான். எங்க ஊர்லயும் இதே மாதிரி ஒன்று ஆச்சு, எங்க பகுதியில் ஆச்சு, கடந்த நூற்றாண்டுல ஆச்சு, எங்க ஊர்ல வந்து இதே மாதிரி ஒரு புனகு கதை இருக்குது, இல்லை வந்து நாட்டுப்புற கதை இருக்கு அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் எனக்கு கொடுக்கும்பொழுது அப்போ இதோடைய பரந்துபட்ட பார்வை எனக்கு அதிகமாக கிடைக்குது. அதே மாதிரி மேற்கத்திய கலாச்சாரம் மீது எனக்கு அதிகமான ஈர்ப்பு. அப்போ ஈர்ப்பு கலாச்சாரம்ன்றதோட அந்த சிவிலைசேஷன் மேலே அந்த கதைகள் நான் ரொம்ப படிச்சது. கிரேக்க நாவல்கள், கிரேக்க இலக்கியங்கள் பற்றி அந்த இப்போ இங்கே துன்பங்கள் கதை இருக்கு இல்லையா, அங்கே நிறைய இருக்கும். லத்தீன் அமெரிக்க இது அப்போ அதெல்லாம் படிக்கும்போது நீங்க கல்லூரி படிக்கிற காலத்துலேருந்தே உங்களுக்கு இந்த மொழிபெயர்க்கிற ஒரு இதெல்லாம் ஒரு ஆர்வம் ஏற்பட்டுருச்சு. கொரோனா காலத்தை நீங்க பயன்படுத்தி ஒரு எழுத்தாளராக மொழிபெயர்ப்பாளராக மாறிட்டீங்க. இப்போ எங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, இந்த மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது
நமக்கு எந்த நூற்றாண்டுல எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறது, அதோடைய அவசியம் என்ன, எதற்காக மொழி பெயர்க்கணும், நாம எதுக்கு இன்னொரு அந்நிய மொழியை நம்ம மொழியில மொழிபெயர்க்கணும், நம்ம இதை இன்னொரு அந்நிய மொழிக்கு மொழிபெயர்க்கணும், இதனுடைய அவசியம் என்ன, இது எப்போ ஆரம்பிச்சிச்சு? நான் இது அவசியத்துல ஆரம்பத்துக்கு போறேன். அவசியம் ஏற்கனவே சொல்லி முடிச்சுட்டு நினைக்கிறேன். ஆனா கொஞ்சம் பிராடா போவோம். வெறும் மொழிபெயர்ப்பு மட்டும் பார்க்காம கொஞ்சம் பிராடா போவோம். ஒரு சமூகம் எப்ப தனக்கான இலக்கியத்தை படைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாடோடி சமூகமா இருந்தோம் ஒரு காலத்துல. பிறகு எப்போ ஒருத்தன் செட்டில் ஆகி தனக்கான வேளாண்மையை செய்யுது, உணவு போன்ற விஷயங்கள் எப்ப தண்ணீரை அடைகிறானோ அப்பதான் தனக்கான இலக்கியங்கள் பக்கமோ இல்ல ஆய்வுகள் பக்கமோ போக முடியும். சரிங்களா? இப்போ கடைசியா நமக்கு கிடைச்சது கீழடியா இருக்கட்டும் அல்லது இந்த இரும்பா இருக்கட்டும், நம்மள ஒரு 5000 வருஷத்துக்கு கொண்டு போகுது. இன்னில இருந்து 5000 வருஷத்துக்கு கொண்டு போகுது. அப்போ 5000 வருஷத்துல அவன் செட்டில் ஆகிட்டான். அப்ப அதுக்கு முன்னாடி அவன் செட்டில் ஆகிட்டான். ஓகேங்களா? நமக்கு கிடைச்சதுல மிக பழமையான இலக்கியம் தொல்காப்பியம். தொல்காப்பியம் என்ன கொடுக்குதுன்னா, ஒரு மொழியை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு இலக்கணம்ன்றத விட ஒரு லா. அது ஒரு லா, அதை தாண்டி பண்ண முடியாது இல்லையா? அந்த தொல்காப்பியத்துடைய சட்ட புத்தகம், அது மொழிக்கான சட்ட புத்தகம், அதை மீறி பண்ண முடியாது அப்படின்னாக்க இவன் ஒரு தொன்மை அடைந்து வந்துட்டான் இல்லையா? தனக்கான இலக்கியங்களை படைக்க ஆரம்பிச்சிட்டான். இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்க சும்மா இருக்க மாட்டான். ஏன் போர் செய்ய போவான், வணிகம் செய்ய போவான். இல்ல என்கிட்ட இவ்வளவு பெருமை இருக்கிறான்னு மத்தவங்கிட்ட கொண்டு போகணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணுவான், வணிக தொடர்புல தனக்கு ஆளுமையாக இருக்கக்கூடிய அல்லது தன் அளவுக்கு பெருமையா வளர்ந்துருக்கான் பாத்தீங்களா, ஒரு இன்னொரு இனக்குழு, அவன் கூட தொடர்புக்கு போவான். இப்ப வணிகம் செய்யும் போதுல இன்னைக்கு நம்ம போயிட்டு உடனே வந்துடும். டெல்லிக்கு போகணும்னா கூட ஒரே நாள்ல போயிட்டு வந்துடலாம் ஃபிளைட்ல. பட் அன்னைக்கு அப்படி கிடையாது. நீங்க வருட கணக்கில் ஆகும். இவன் என்ன பண்ணுவான், தன்னோட சொந்த பந்தம், தெரிஞ்சவன், போனவன், படிச்சவன், படிக்காத எல்லாத்தையும் கூப்பிட்டு போவான். ஒரு ஊரையே கூப்பிட்டு போவான். அவங்க என்ன பண்ணுவான், அங்க நடக்கிற விஷயங்கள்லாம் சேர்ப்பான். அங்க நடக்கிற விஷயங்கள்லாம் சேர்த்து இங்கே கொடுப்பான். இங்க இருந்து அங்க போகும். அப்படி வந்தது தானே இங்க ராமாயணம், அப்படி வந்தது தானே இங்க மகாபாரதம், கீதை. இங்க இருந்து என்ன போகுது, இங்க சித்தர்கள் வழிபாடு அங்க போகுது, இங்க இருக்க தெற்கத்திய பண்பாடு அங்க போகுது, இங்க சேலைகள் அங்க போகுது, உணவு முறை அங்க போகுது இல்லைங்களா? ஏன்னா உங்களுக்கு வட இந்தியால மிளகு கிடையாது இல்லை, இங்கே தானே மிளகு போகுது, இங்க இருந்தா உங்களுக்கு தேயிலை போகுது. அந்த மாதிரி இலக்கியங்களும் அந்த மாதிரிலாம் போகும். ஏன்னா உங்களுக்கு ஹப் உங்களுக்கு போர்ட் ஹப் இங்க தான், தென்னகத்துல தான் கடல் சார்ந்த வணிகம் இருக்கு. உங்களுக்கு குதிரைகளே கிடையாது இல்லை, உங்களுக்கு அரபு தேசங்கள்ல இருந்து குதிரைகள் வந்து, அப்ப உங்களுக்கு வடக்கு எங்கேயும் போவோம், இங்க இருந்தா போயிடணும். வடக்குன்றது இந்திய மலை கிட்ட வச்சுக்கோங்க. நான் ராஜஸ்தான் கூட சொல்ல வேணாம். நீங்க ராஜஸ்தான்றப்போ உங்களுக்கு நிலவழியா வந்துருக்கு உங்களுக்கு. அப்போ இப்படிதான் கொண்டு போவோம். இது அதே மாதிரி இந்தியா மாதிரியான ஒரு பூமி மொழிபெயர்ப்புக்கும் மொழி வளமைக்கும் ரொம்ப அதிகமான முக்கியத்துவமான இடம். ஒண்ணு இல்லை, நீங்க இப்ப இங்க வடக்குல ஒரு 200 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு வர மொழி, கேரளா போயிட்டு வர மொழி. ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மொழி எல்லாத்தையும் சிதைச்சிட்டு ஒரே மொழியா கொண்டு வரணுன்ற ஆபத்து போயிட்டு இருக்கு. அப்ப இந்த மாதிரி காலகட்டங்கள்ல பல்வேறு மொழிகள், ஏன்னா இந்தியாவில கடந்த ஒரு கணக்கெடுப்பின்படி ஏறத்தாழ 3000 மொழிகள் இருக்குன்றாங்க. 3000 மொழிகள்ல ஏறத்தாழ 2500 மொழிகளுக்கு எழுத்து வடிவமே கிடையாது. எழுத்து வடிவமே இல்லை அப்படின்னாக்க அவன் அந்த தேசிய இனத்தின் அடையாளத்தை இழக்கிறான். அப்போ எந்த அளவுக்கு நான் என்னோட அறிவை மற்றவங்களுக்கு கொடுக்குறேனோ, மற்றவங்க அறிவை நான் எப்படி எடுக்கிறேனோ, அப்பதான் இந்த இனம் செழுமைப்பட்டுக்கிட்டே போகும். எனக்கு அறிவு இருக்கிறான்னு சொல்ல முடியுமா? ஏன்னா நம்ம என்ன சொல்றோம், நம்ம முன்னோர்கள் சொன்னா கற்றது கைமண் அளவு, கல்லாத உலக அளவுன்னா. அப்போ உலக அளவுல இருக்க விஷயங்கள் நீ கொண்டு வரணும் இல்லையா? இது இப்படி இந்த நிலைமை இங்க இருக்குது. முதல்ல நமக்கு இது இங்க அவசியத்துக்கு வரலாறுன்னு பார்த்தீங்கன்னாக்க, நமக்கு முதல்ல மொழி மாற்றம் செய்யப்பட்ட புத்தகம் அப்படின்னு பார்த்தாக்க சுமேரிய நாகரிகத்துக்கு போகணும். ஈரான் ஈராக், இங்க இருக்க ஈரான் ஈராக்கு பெர்ஷியன் சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி சுமேரிய நாகரிகம். சரிங்களா? அங்க கில்கமேஷ் காவியம், த லெஜெண்ட் ஆஃப் கில்கமேஷ்னுவாங்க. உலக நாகரிகத்திலேயே முதல் பதிவு செய்யப்பட்ட இலக்கியம் அதுதான் கில்கமேஷ் காவியம் இருக்கு. அந்த நூற்றாண்டு ஒட்டியே அது ஆசிய மொழிகள் பலவற்றில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஒரு 5000 6000 காலங்களிலேயே பல்வேறு இடங்களுக்கு மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அது பிற்காலத்தில் அறிஞ்சிட்டு வச்சுங்க, அது வேற விஷயம். அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேக்க நாடுல அதை இதை பற்றி விவாதங்கள் அதிகமாக போயிருக்கு.
கிறிஸ்தோ அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்க மொழிபெயர்ப்பு எப்படி பண்ணணும், வார்த்தைக்கு வார்த்தை பண்ணக்கூடாது, சாரங்கள் புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் அப்படின்ற வார்த்தைகள்லாம் போயிருக்குது. அதே போல கிரேக்கர்கள் வந்து லத்தீன் மொழியிலிருந்து தங்களுக்கு எடுத்துப்பாங்க. லத்தீன் மொழிக்கு வரங்க இங்கிருந்து எடுப்பாங்க. உங்களுக்கு 7ஆம் நூற்றாண்டுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்தாட் இருக்கு இல்லையா, ஈரான் ஈராக்கு, அவன் என்ன பண்றான் கிரேக்கத்துல இருந்து எடுக்கிறான். வந்து இப்போ வரலாறு ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா சுமேரிய காலத்துல இருந்து இருக்கு, பதிவு செய்யப்பட்டது, பதிவு செய்யப்பட்டது இங்க தமிழ்ல இருந்திருக்கும். ஆனா இங்க என்ன சிக்கல்னா இல்லைன்றது அழிக்கப்பட்டது. அழிக்கப்பட்டது பல்வேறு காரணங்கள் இருக்கு, நம்ம அதுக்குள்ள போய் சிக்கிக்க வேணாம். படையெடுப்பு இருக்கு, பண்பாட்டு படையெடுப்பு இருக்கு. சரி, இப்போ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ தமிழ்ல நம்ம மொழிபெயர்க்கணும்னு எதை முதல்ல சொல்லலாம்? தமிழ் வேற மொழியிலிருந்து தமிழுக்கு வந்து வேற மொழியிலிருந்து இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க எனக்கு தெரிந்தவரை பாத்தீங்கன்னா பைபிள் தான். பைபிள் தான் முதல்ல அதிகாரப்பூர்வமா பைபிள்னு சொன்னா அதுக்கு முன்னே நிறைய வந்திருக்கலாம். உங்களுக்கு இன்னும் சொல்ல போனாக்க இங்க பைபிள் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சேரன் செங்குத்துவன் அவர்லாம் பார்த்தீங்கன்னா நபிகளே சந்திச்சிட்டாரு. நபிகள் இருக்கும்போது சந்திக்கிறாரு. அப்போ அங்க இலக்கியங்கள்லாம் இங்க வந்திருக்கணும். நபி தோழர்கள் போய் சந்திக்கிறாரு. அதுக்கான அவரோட சமாதி அங்கேதான் இருக்குது. அதுக்கு பிறகு இறந்த பிறகு அவருடைய ஃபாலோவர்ஸ் அங்கிருந்து வந்து அங்க இருக்க கேரள சமஸ்தானத்தை சந்திச்சு அவர் பேர்ல தான் இந்தியாவின் முதல் மசூதி அங்கதான் வருது. அங்க மட்டும் விலக்கியத்துக்கு மரபு இருக்கு. அப்போ அந்த தரவுகள் வந்திருக்கணும். ஆனால் படையெடுப்பின் காரணமாகவோ பண்பாட்டு படையெடுப்பின் காரணமாகவோ ஏதோ சிக்கல் காரணமாக, ஏன்னா வந்து ஒரு நாட்டின் கலாச்சாரத்தை பண்பாட்டை தெரிந்து கொள்வதற்காக அவங்களுடைய தெரிஞ்சுக்கலாம் மொழிபெயர்ப்பு அவசியம் தான், அவசியம் கண்டிப்பா. இப்போ உள்ள பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணாங்கன்னாக்க அந்த பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு எப்படி போய் சேரும்? பிரிட்டிஷ் அதிகாரி வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து இங்கிலீஷ் எழுதி கொடுத்துருவாரு. அது கடைகளில கூடி எனக்கு எப்படி போய் சேரும்? தமிழ்ல மொழிமாற்றம் பண்ணி தான் போகணும். இல்ல கொல்கட்டால இருந்து ஒரு ஆர்டர் வரும், அது இங்க மாறி தான் கொண்டு வரணும். அப்ப அந்த மொழிபெயர்ப்புன்றது கண்டிப்பா அவசியம் இருந்தா ஆகணும். அது ஒண்ணு. தமிழ்ல எனக்கு தெரிஞ்சு பைபிள் தான். பைபிள் தான் உங்களுக்கு முதல்ல மொழிபெயர்க்கப்பட்டது. இந்திய மொழிகள்ல அதிகமா மொழிபெயர்க்கப்பட்டது பைபிள் தான். இது மதம் சார்ந்து ஒரு இலக்கியம் சார்ந்து இலக்கியம் அதாவது எந்த மதத்திலும் இல்லாம மத நூலாக ஒரு இலை நீங்க பைபிள் குர்ஆன் இப்படிலாம் இல்லாம ஒரு இலக்கிய நூல் மாதிரி அது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் வந்த பிறகுதான். சோவியத் யூனியன் வந்த பிறகு அதனுடைய அந்த மொழிபெயர்ப்புகள் வருது. ஆனா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரியார் காலத்துல வந்து அம்பேத்கர் அவருடைய புத்தகங்கள் அவர் மராத்தி மொழியிலிருந்து இங்கே தமிழ் கொண்டு வராங்க. 30கள் காலத்திலே பார்த்தீங்கன்னா சோவியத்தோடைய அந்த தாக்கங்கள் அந்த கம்யூனிஸ்ட் இதெல்லாம் இங்கே வந்துருக்கு. இது ஒரு கட்சி சார்ந்து வரும். அவங்களும் பார்த்தீங்கன்னா அங்க இருந்த லியோ டால்ஸ்டாய் கதைகள் அதையெல்லாம் இங்கே கொண்டு வராங்க. இன்னும் கூட கொஞ்சம் மதம் சார்ந்து கேட்கல, இல்ல நம்ம நாட்டை பொறுத்த மதம் இலக்கியம் அரசியல் ஆமா இங்க பிரிக்க முடியாது. இங்க தமிழ்ல கொண்டு வரப்பட்ட கதைகள் அப்படின்னு கேட்டா என்னை பொறுத்தவரை மகாபாரதம் நீங்க முதல்ல தமிழ்ல மகாபாரதம் நீங்க கொண்டு வராங்க. வடமொழி எழுதப்பட்ட ஒரு இலக்கியம் தான் இங்க கொண்டு வராங்க. நான் வந்து ஒரு ஆன்மீகமா கொண்டு வரல, அது ஒரு இலக்கியமா பாக்குறோம்னாக்க மகாபாரதம் தமிழ்ல எழுதின மகாபாரதம் மொழிபெயர்ப்பு அப்படி கிடையாது. தனியா அங்கதான் சொல்ல வர மொழிபெயர்ப்பு மொத்தம் 3 இருக்குது. மொழிபெயர்ப்பு ஒண்ணு எப்படின்னா அப்படி வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்ப்பு பண்ணணும். மொழியாக்கம் ஒண்ணு இருக்கு. மொழியாக்கம்னாக்க அந்த மொழிபெயர்ப்பையும் மாற்றாம அதே நேரத்துல இந்த சமூகத்தை ஏற்ற மாதிரி மாற்றுறது கொஞ்சம் தழுவல். இப்போ எடுத்துக்காட்டாக அந்த மூலத்தை எடுத்துக்கிட்டு ஆமா இப்போ நீங்க கொஞ்சம் நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறது. அங்க வந்து ஸ்ரீராமர் வந்து கடவுள், இங்க வந்து மகாராஜா. நீங்க கம்பராமாயணம் படிச்சீங்கன்னா ராமர் வந்து ஒரு அவதாரமா வர மாட்டாரு, அவர் ஒரு அரசர். அது சொல்லப்படுது. உங்களுக்கு வந்து ராமாயணத்துல ஏறத்தாழ 750 டைப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு மொழியிலையும் இருக்கு. ஆமா. அப்போ கம்பர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த சமூகத்தை எப்படி மாத்துறாரு, அங்க இருந்து அத்தனை விஷயம் கொண்டு வர முடியாது இல்லையா? இது வந்து மொழியாக்கம். இது மொழியாக்கம். இது இல்லாம இன்னும் டிரான்ஸ்லிட்ரேஷன் ஒன்று இருக்குது. அது வந்து ஒளியை மட்டும் அப்படி கேட்டு எழுதுறது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றோம்னாக்க இப்போ இன்னைக்கு ஃபேஸ்புக் நம்ம என்ன பண்ணிட்டான் முகநூல் போட்டான். இது அபத்தமா இருக்குல்ல. நீங்களே யோசிச்சு ஃபேஸ்புக் ஒரு வார்த்தை வச்சானாக்க இவன் என்ன பண்றான் முகநூல்னு வச்சுட்டான். அதுக்கு பதிலாக என்னன்னாக்கா இப்போ என்னை போன்ற நாங்கள் என்ன சொல்றோம்னாக்க இப்போ பெரியாருடைய நான் ஒரு இது வரும்போது அவங்க என்ன சொல்றாங்க, நீ ஒரு விஷயத்தை கண்டுபிடி, நீ உருவாக்கிட்டு பேர் வை இல்லையா. அவன் என்ன
பயன்படுத்துறானோ அந்த வேர்டையே பயன்படுத்து. இப்போ சைக்கிள்னா சைக்கிள், இதுக்கு போய் டிரான்ஸ்லிட்ரேஷன் சொல்லுவாங்க. அதாவது இணையான சொல்லை பயன்படுத்தணும், இல்ல அப்படின்னா அதையே பயன்படுத்தி போ. இப்போ நீ எது கஷ்டப்படுற, ஏன் முகநூல்லாம் பயன்படுத்து, ஃபேஸ்புக்னே போடு, இல்லை ட்விட்டர்னு இருக்கணும் இல்லையா? இப்போ ட்விட்டருக்கு என்ன தமிழ்ல அது இன்னும் புரியல இன்னும். அது இயல்பா ட்விட்டர்னு எழுதிட்டு போ, டிவி அங்கே எழுதி அப்படி எழுதிட்டு போய் என்ன சிக்கல் எழுத போகுது. ஸோ அது அப்படி வந்த விஷயங்கள் இங்கே நிறைய வந்துச்சுங்க. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வந்து வேற மொழியில் இருந்து நம்ம தமிழுக்கு வந்த நூல்களை பற்றி கொஞ்சம் பார்த்தோம். அதே மாதிரி நம்ம தமிழ்ல இருந்து வேற மொழிகளுக்கு பயணப்பட்ட நூல்கள், மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட நூல்கள், அது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நீங்கள் எங்கே போனோம் அப்படின்னா இப்போ கரண்ட் சினாரியோவில் சொல்கிறாங்க இல்லையா, தேச விரோதிகள்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட தான் போய் அதாவது தேச விரோதிகிட்ட பிரிட்டிஷ் பீப்புள்கிட்ட போயிடணும். ஓ சரி சரி. எனக்கு வேற பயம் இல்லை, பிரிட்டிஷ் பீப்புள் கிட்ட போயிடணும் அப்படின்னா அவங்க தான் அதிகமான வேலைகளுக்கு செய்கிறாங்க. அது முதல் பரப்ப வந்தாலும் நம்மள ஒரு அடிமை முறையில் வைத்திருந்தாலும் அவங்க தெரிந்தோ தெரியாமலோ அது தங்களுடைய ஒரு தேவைக்காக என்ன பண்ணாங்கன்னா மொழிகளை வந்து ஆராய்ச்சி பண்ண. அவங்க வந்து இங்கேருந்து மொழிகளை அங்கே கொண்டு போனாங்க, அங்கேருந்து இங்கே கொண்டு வந்தாங்க. அது ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் தெரியலாம் கேள்விப்பட்டிருப்போம். அவர் தான், அவர் இல்லைனாக்கா உங்களுக்கு திருக்குறள் கிடைத்திருக்காது. அடுத்த நாள் எரிக்கப்பட வேண்டிய ஒரு ஓலை அது எரிச்சிட்டு இருந்தாங்க. அந்த அருமையெல்லாம் தெரியாம வெள்ளக்காரன் வந்து அதை போட்டுறான் வாங்கி படிச்சு பார்த்து அவன் அச்சு போட்டு அவன் ஊருக்கு கொண்டு போனான். அதன் பிறகுதான் தமிழ்ல இருந்ததே எரிக்க போ சமயத்துல இவங்களை தடுத்து அதை தமிழ்ல முதல்ல வச்சுட்டாங்களா இல்ல தமிழ் தான் தமிழ்ல முதல்ல வச்சுட்டாங்க. ஆங்கிலத்துக்கு கொண்டு போற அதுல ராபர்ட் கால்டுவெல் உங்களுக்கு ஒப்பிலக்கண நூல் கொண்டு வர ரொம்ப முக்கியமா பல்வேறு நூல்களை வந்து மொழி மாற்றம் கொண்டு போறதுக்கு அவர் முக்கியமான காரணமா இருக்காரு. ஜியு போப் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் காய் பாபிங்டன் அப்படின்றவர். இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கிய நூல்களில் ஆங்கில மொழி கொண்டு போனவங்க. சங்க இலக்கியங்களா இருக்கட்டும், இல்லை காவியங்களா இருக்கட்டும், அந்த அப்போ எழுதப்பட்ட இலக்கண நூல்களாக இருக்கட்டும், அதையெல்லாம் வந்து ஆங்கிலத்துக்கும் மற்ற மொழிகளுக்கும் இவங்க தான் கொண்டு போறாங்க. அது பீட்டர் பெர்சிவல் அப்படின்ற ஒருத்தர் பார்த்தீங்க கொண்டு போறாங்க. கான்ஸ்டன்டைன் ஜோசப் பேசி, இவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர், தன் பெரிய வீரமாமுனிவர் மாத்திக்கிறார். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1700 1800 இந்த வேலையெல்லாம் முடிச்சிடறாங்க. அதாவது இப்போ எங்க கேப் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் காலத்துல நம்மளுக்கு வந்து மொழிபெயர்ப்பு பற்றி உங்களுக்கு மொழிபெயர்ப்புக்கு வந்து உங்களுக்கு ஒரு இலக்கணமே கொடுக்குறாரு தொல்காப்பியம். ஆமா சும்மா இல்லை, அவங்க எப்படி மொழிபெயர்ப்புன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. தொகுத்தல், விரித்தல், தொகைவிரி, மொழிபெயர்த்து அதற்பட்ட யாதொரு அணை மரபினரே அப்படின்றாரு. மொழிபெயர்ப்புனா எப்படி பண்ணுன்றதுக்கு ஒரு மரபே கொடுத்துடுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதன்படி பார்த்தா அப்பயே எழுத முடியாது இல்லையா, நூல் தான் கிடைக்கல நீங்க சொன்னீங்க. அப்ப இன்னொன்னு கொடுக்குறாரு. வடச்சொற் கிளவி, வடவெழுத்து, ஓர் ஈ, எழுத்தோடு புணர்ந்த சொல்லாக்கமே. அதாவது இந்த இடத்துக்கு ஏற்ற மொழியை மாத்துறான்ற வடமொழி அப்படியே போடாத ஹரிஹரன்றோம், அத ஹா போடாம ஆ போடுன்றாரு. அப்ப அந்த அளவுக்கு தொன்மையா இருக்குது. ஆனா என்ன ஆகுது, ஏதோ ஒரு சிக்கல் காரணமாக ஏறத்தாழ ஒரு 2000 ஆண்டுகள் அப்படி ஸ்தம்பிச்சு போய் நிக்குது. இப்போ மறுபடியும் அரேபியர்கள் உங்களுக்கு முகலாய பீரியட்ல வந்து மொழி மாற்றம் ஆனச்சா இல்லையானது தரவுகள் இல்லை, எவிடன்ஸ் இல்லை, இருந்திருக்கலாம், அழிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் பிரிட்டிஷர்ஸ் வந்த பிறகு அவங்க வந்து உங்களுக்கு மேற்கத்திய நான் சொன்னால ஏற்கனவே மேற்கத்தியத்தில் வந்து உங்களுக்கு கிரேக் காலத்துல இருந்து உங்களுக்கு பிளாட்டோல இருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே ஆவணம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க இப்போ ஒரு ஹிஸ்டரி புக் எடுத்து பார்த்தீங்க, ஸ்கூல் ஹிஸ்டரி புக் எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் அரசனா அப்படியே அச்சு பிசுறாம வரைஞ்சிட்டு இருக்கான். அவனுடைய மார்பல்கள்ல வந்து செதுக்கியிருக்கான். நமக்கு அப்படி இல்லை, கற்பனையில தான் வரைஞ்சிட்டு இருக்கோம். இப்பயும் ஔவையாரா இருக்கட்டும், திருவள்ளுவரா இருக்கட்டும், இன்னும் சோழ மன்னனா இருக்கட்டும், பாண்டிய மன்னனா இருக்கட்டும், இல்ல கற்பனை தான் வரையலாம். இப்படி இருப்பான் அப்படி இருப்பான்னு சொல்லிட்டே தவிர அப்ப எல்லாத்தையும் ஆவணம் பண்ணி வச்சுட்டான். நல்ல வேலையை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதை ஆவணப்படுத்தி இதை மொழிபெயர்ப்பு பண்ணி வெளில கொண்டு போறான். இது தமிழ் மொழியை வந்து மொழிபெயர்ப்பு பண்ணாங்க இவங்க. இதே இப்போ இந்திய மொழி முழுக்க நிறைய பேர் பண்ணாங்க. அதுல ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா சார் வில்லியம் ஜோன்ஸ்ன்றவர். இவர் தான் வந்து ஏசியாட்டிக் சொசைட்டின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. எப்பனா 1760 ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க தான் இந்த வேலையை எடுக்கிறாங்க. இங்க வந்து நிறைய பொக்கிஷம் இருக்கு, இதை இவங்க விட்டாக இவங்க காலி பண்ணிடுவாங்க.
இவன் இது நெருப்புல போட்டு எரிக்கதான் லாய்க்கு இவன் எதுவுமே பண்ணலீங்களே இவங்க. இவன் வந்து என்ன பண்றான், பாதுகாக்கவும் தெரியல, இது ஒரு பாதுகாக்க வேண்டிய விஷயம் தெரியல, உணரல. ஏன்னா இவங்க பண்பாட்டு படை அப்படின்றமா வேற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. அவங்க சார்லஸ் வில்கின்ஸ் அப்படின்றவர் அவர் தான் முதல்ல பகவத்கீதையை வந்து மொழிமாற்றம் பண்றாரு, இங்கிலீஷ் கூட்டு போறாரு. H.S. வில்சன் அப்படின்றவர் இவர் தான் விஷ்ணு புராணத்துல வந்து முதல்ல மொழிபெயர்க்கிறாரு. ஜேம்ஸ் பிரின்சப் அப்படின்ற ஒரு இவங்கெல்லாம் லார்ட், அந்த காலத்துல இந்த லார்ட்ஸ் எல்லாருமே லார்ட்ஸ், கலெக்டர்ஸ், அதுக்கு சாதாரண வேலையாட்கள், அந்த மாதிரி எல்லிஸ் கிளப்ல நார்மலான வேலையாட்கள், ரொம்ப பெரிய உயரதிகள், அவங்க சொந்த காசு போட்டு செஞ்சவங்க சில பேர்லாம். இந்த ஜேம்ஸ் பிரின்சப் பார்த்தீங்கன்னா பிராமி எழுத்துக்களையும் அசோகமனுடைய எழுத்துக்கள் சொல்றேன். அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் இலக்கியவாதிகள் சொந்த காசை போட்டு தான் செஞ்சுட்டு இருக்காங்க. வழி கிடையாது. நீங்களும் இலக்கியம் எழுதுறீங்க, நானும் எழுதுறேன். நீங்களும் ஒரு புத்தகத்தை எழுதுறதுக்கு தலைக்கீழ நீங்க தனி பிடிக்கணும். நான் ஒரு 100 புத்தகம் போட்டா 20 பேர்கிட்ட கொடுத்து இதை தயவுசு படி, அதுல ஒரு 5 பேர் வாட்ஸ்அப்ல போடு, இல்ல பேஸ்புக்ல எழுதுனாக்க ஓஹோ. ஆனா இலக்கியத்தின் அவசியம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஆமா, இலக்கியம் அந்த புத்தகத்தோடைய அவசியம் வாங்கி கொண்டு போய் பட்டை போட்டு போய் வச்சிடலாம். அது அழகா ஆயுத பூஜை வந்து அங்க ஒரு பட்டையை அடிச்சு குங்குமத்தை வச்சு கொண்டு போய் வச்சிடறான்னு தவிர பிரிச்சு பார்ப்போம் என்ன இருக்கு, அதை பிரிச்சு பார்க்கக்கூடிய பழக்கம் இல்லை. வந்து பாடநூல்கள் மட்டும்தான் பிரித்து படிக்கிறது. அது படிக்கிறது மாதிரி இல்லை, மகப்புக்காக இருக்குது, வாழ்க்கை தேவைக்காக பண்றாங்க தவிர ருசிச்சு படிக்கிறதுக்காகவோ இல்லை அந்த மாதிரி தேவையெல்லாம் இல்லை. இன்னும் சொல்ல போனாக்கா நான் இப்போ பேங்கிங்லாம் போகிறதுனால பேங்க் சைட் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மேட் லெட்டர் சரியாக எழுத தெரியல, ஒரு லெட்டர் சரியாக எழுத தெரியல. அதுக்கு படித்த பையனாக தான் இருக்கான். ஒரு தமிழில் சரளமாக எழுத தெரியல, இல்லை இங்கிலீஷில் கூட ஒரு ஃபார்மேட்டு சரியாக எழுத தெரியல. அது ஏன்னா அந்த வாசிப்போட குறைபாடுன்னு கூட சொல்லலாம், அந்த உள்வாங்கி படிக்கிறது. நம்ம இங்கே வந்து வேணா அது போனது தான். அதே நத்தனியல் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா மனுதர்மத்தை இங்கிலீஷ் கொண்டு போறாரு. நிறைய பேர் இந்த மாதிரி. அதே மாதிரி வந்து வில்லியம் கேரி அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா பைபிளை வந்து இந்தியாவுக்குள்ள இந்திய மொழிகள் பல்வேறு மொழிகளுக்கு அவர் தான் கொண்டு போறாரு. ரால்ஃப் கிரிஃபித் அப்படின்றவர் பார்த்து வேதங்களை கொண்டு போறாரு, மேக்ஸ் முல்லர் கொண்டு போறாங்க. இன்னும் பல்வேறு நபர்கள் வந்து உலகம் மட்டும் கொண்டு போற காரணத்தால தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க வெறுமனே படிச்சு மட்டும் வச்சுக்க மாட்டாங்க. அவன் என்ன பண்ணுவான், இதுல இருக்கக்கூடிய நிறைக்குறைகளை பார்ப்பான். இந்த சமூகம் எப்படி உருப்பெற்றது அப்படின்னு பார்ப்பான். இப்ப அசோகமனுடைய கல்வெட்டுகள் இவன் கொண்டு போனால்தான் இவ்வளவு பெரிய மன்னராட்சி இங்க இருக்கு. இந்திய துணைக்கண்டம் மொத்தத்தையும் ஆண்டவங்க. இப்ப நீங்க இவ்வளவு சொல்லும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, தொல்காப்பியர் இலக்கணம் எழுதியிருக்காங்கன்னா அப்பயே தோன்றிடுச்சு. நடுவில் நமக்கு தெரிஞ்சு ஒரு 2000 வருடம் கேப் இருக்கு. மொழிபெயர்ப்பு இது அங்கிருந்து இங்க வந்துட்டு இங்கிருந்து அங்கே போயிருக்கோம். ஆனா இந்த மொழிபெயர்ப்பு என்பது நமக்கு சொந்தமா நம்ம மொழியில எழுதுற மாதிரி நமக்கு எளிமையா இருக்குமா, சிரமமா இருக்குமா, அதுல சிக்கல்கள் இருக்குதா, இப்ப அன்றைய கால நடை இன்றைய கால நடை அப்படிலாம் இருக்குதுங்களா? நிறையவே இருக்கு. உங்களுக்கு தமிழ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறுமனே தமிழ் மொழிக்கு பேசுற மொழி கிடையாது. 2000 வருடங்களுக்கு முன்னாடி வேற ஒரு மொழி. அப்ப மொழிபெயர்ப்பில் உள்ள சிக்கல்களை பற்றி நம்ம பேசலாமா? கண்டிப்பா, அவசியம் பேசுவோம். சரி, இப்போ வந்து நம்ம அடுத்த பதிவில் 2வது பதிவில் உங்களிடம் மொழிபெயர்ப்பு நூல்களில் உள்ள, அதாவது மொழிபெயர்ப்பு செய்யறதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்குது, நவீன மொழிபெயர்ப்பு பண்டைய மொழிபெயர்ப்பு இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன, இதை பற்றி எல்லாம் விளக்கமாக 2வது பதிவில் நாங்கள் உங்களை சந்தித்து பேச வருகிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்சுவா.